அப்போ விஜய் சார் வந்தாங்க, என்னை பார்த்துட்டாங்க, நேராக என்கிட்ட தான் வந்தாங்க. எனக்கு சின்ன உள்ளூர லைட்டாக கோவம், அவர் நடிக்கிறேன்ட்டு. ரீல் குட் ஃபிலிம்ஸ் வழங்கும் ஜி ஸ்குவாட் லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ் விஜயகுமார் நடிக்கும் ஃபைட் கிளப் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டைட்டில் வந்து சண்டை கோல்னு வச்சோம், படத்துக்கு பிறகு ஒரு சண்டையும் ஆயிடுச்சு. ஜி தோத்தப்பதான் எனக்கு தோணுச்சு, இன்னும் கத்துக்கிறது நிறைய இருக்கும் இருக்கு. ஐயோ என்னடா இது, நம்ம லைஃப் வந்து 2 படத்தோடய முடிஞ்சு போச்சா, என்னது 3வது படத்துலயே நம்ம வந்து இப்படி ஐட்டமே விட்டுறக்கூடாதுடா சொல்லிட்டு, அந்த கோழி சிலிப்பிட்டு நிற்கும் பார்த்தீங்களா அந்த படத்தில், அதான் நான். யாராவது தொட்டா கதை பண்ணி முடிச்சோடனே விஜய் சாருக்கு போய் சொன்னேன். இன்ட்ரோல் வந்துச்சு, ராஜகிரண் சார் என்டியானோடனே நிறுத்திட்டார். ஆனால் நான் சொன்னேன், இல்லை சார் நீ கண்டிப்பாக நீ கொஞ்சம் கேளுங்க. இல்லை நான் சூர்யா சார்னு கேட்டார், செம்ம என்ஜாய் பண்ணார். நான் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து அழைப்பு வரல, அவர் வந்து என்கிட்ட பேசலை, அதை பற்றி கேட்கக்கூடாது, அவங்க மரியாதையை நம்ம எப்பயுமே குறைக்கக்கூடாதுன்னு அவர் பாயிண்டாக போயிடல. ஓப்பனாக சொல்லணும்னா அந்த நேரத்தில் என்னோட சம்பளம் வந்து வெளியில் பேசின பேச்சு வந்து ரொம்ப பெருசாக ஜெயிக்குமா தோக்குமாங்கிற கணக்கெல்லாம் இப்போ கிடையாது. 100வது நாள் அன்னைக்கு தேவி தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறேன். ஃபுல்லு அன்னைக்கு நிரம்பி வெளியே தேட்டர். உள்ளே போனால் என்னுடைய சீட்டில் வேற யாராவது உட்காந்துருக்காங்க, யாரா உட்காந்துருக்காங்க பார்த்தா அப்போ விஜய் சார் வந்தாங்க, என்னை பார்த்துட்டாங்க, நேராக என்கிட்ட தான் வந்தாங்க. வந்துட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சு நான் படம்னா, எனக்கு சின்ன உள்ளூர லைட்டாக கோவம், அவர் நடிக்கிறேன்ட்டு. லியோ ரிலீஸுக்கு முன்னாடியே சீன் பை சீன் டைலாக் எனக்கு தெரியும், அடுத்தவர் பண்ணக்கூடிய கதையும் எனக்கு தெரியும். லியோவில் ஸ்கிரிப்டாக சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு, அதை நான் அவர்கிட்ட கதை கேட்கும்போது சொல்லியிருக்கேன். சண்டைக்கோழி 18 வருஷம் நிறைவடைந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை பற்றி பேசிடலாம். விஷால் வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் போட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, எப்பயுமே அது விஷால்கிட்ட இருக்கும். மேடையில் கூட ஒரு தடவை சொன்னாங்க, சண்டைக்கோழி பார்ட் 2 அந்த மேடையில், என்னுடைய பூஜை அறையில் இருக்கிற சாமியை விட இந்த சாமியை தான் நான் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லி. அந்த நன்றி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க. தேங்க்யூ விஷால். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஷாலுடைய பிரதர் விக்கி, அவங்க இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. அன்றைக்கி இது மிகப்பெரிய பட்ஜெட்டு, விஷாலுக்கு வந்து இது மிகப்பெரிய விஷயம். அது துளி கூட அதை பற்றி யோசிக்காமல் நான் கேட்டதெல்லாம் கொடுத்த விக்கியும் இந்த நேரத்தில் நினச்சிக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து புது நடிகரை வச்சு ஒரு ஆக்ஷன் மசாலா படம், அதாவது ஆக்ஷன் மசாலான்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைந்த ஒரு ஆக்ஷன் படமாக தான். ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அணுகுமுறை இருந்தது அந்த படத்தில். குறிப்பாக அந்த ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பண்ணுற அந்த விஷயங்களை வந்து விஷாலுக்கு பொருத்தினது, அந்த ப்ராசஸ், அது வந்து அங்கே உருவானது தான் ஆக்சுவலி புரட்சி தளபதின்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கு நீங்கள் எங்கேருந்து தொடங்குனீங்க சார்? ஆக்சுவலி இது கதை பண்ணும்போது இவங்களுக்கு தான் பண்ணணும்னு நினச்சலாம் பண்ணல. ஜி வந்து ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டான அந்த கேப்பில் நிறைய போர் அடித்து போய் என்னடா ஷூட்டிங்கே போக முடியலையே என்ன பண்ணலாங்கிறப்போ, சார் நம்ம கையில் கேமரா இல்லை, ஆர்டிஸ்ட் டேட் இல்லை, ப்ரொடியூசர் இப்போ ரெடியாக இல்லை. நான் சொல்லுவேன் எப்பயுமே, நம்ம வாய் சும்மா தானே இருக்குது, நம்ம சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் 6 மணிக்கெலாம் அசம்பிள் ஆகி நம்ம ஒர்க் பண்ணுவோம் சொல்லி அந்த நேரத்தில் அப்படியே பேசினது தான். நம்ம போஸ் தான் தொடங்கி விட்டார். எங்கள் தம்பி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். எங்கள் ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை யாரோ ஒரு ஆள் தெரியாமல் ஒருத்தன் ஊருக்கு வந்தவன் அடிச்சுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. நான் சொன்னேன், அடிச்சுட்டு போனவன் அதை விட பெரிய ஆளாக இருந்தா அது சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே வளர்த்தது தான். இந்த கதை பண்ணி முடித்தோடனே விஜய் சாருக்கு போய் சொன்னேன். சார் அவங்க சாருக்கு சொல்லிப்போ இன்ட்ரோல் வந்துச்சு, ராஜகிரண் சார் என்டியானோடனே நிறுத்திட்டார். ஆமாம், ஓகே நான் வேணான்னாரு. சார் நீங்கள் செகண்ட் ஹாஃப் கேட்டு சொல்லுங்கள் சார்னு. இல்லை நான் ராஜகிரண் சார் வந்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அவர் பாயிண்ட் ஆஃப்ல அது கரெக்டு தான். ஆனால் நான் சொன்னேன், இல்லை சார் நீ கண்டிப்பாக நீ கொஞ்சம் கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியும்னு. இல்லைண்ணா எனக்கு நம்ம ஓகே சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாலா சார் ப்ரொடக்ஷனில் சூர்யா சார் வச்சு படம் பண்ணுறதா இருந்துச்சு. பாலா சார் கதை கேட்டாங்க, செம்ம என்ஜாய் பண்ணார். ஓகே. சூர்யா சாருக்கு உடனே ஃபோன் பண்ணி மதுரையிலேருந்து வந்து சூர்யா சார்னு கேட்டார், அவங்களுக்கு பண்ண வேண்டியது. அப்போது ஓப்பனாக சொல்லணும்னா அந்த நேரத்தில் என்னுடைய சம்பளம் வந்து வெளியில் பேசின பேச்சு வந்து ரொம்ப பெருசாக ₹1 மேலே கேட்குறாரு, அந்த மாதிரி டாக்கு. அப்போ வந்து ரன்னுக்கு பிறகு ரூமர்ஸா என்னன்னா ஜிவி சார் வந்து 1.25 ரூபா சம்பளம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது நிஜம். ஓகே. ஆனால் நான் வந்து பாலா சார் வந்து கூப்பிட்டு வச்சு இந்த சம்பளத்தை பண்ணுங்கன்னா நான் எதுவும் கேட்க போகிறதே இல்லை. அவ்வளோ மரியாதை எனக்கு அவங்க மேலே இருந்துச்சு எனக்கு அப்போது. ஆனால் அவங்க ஒரு டைரக்டருடைய சம்பளத்தை நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு நினச்சிட்டு
அவர் வந்து என்கிட்ட பேசலை, அதை பற்றி கேட்கக்கூடாது, அவங்க மரியாதையை நம்ம எப்பயுமே குறைக்கக்கூடாதுன்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து அழைப்பு வரல. அவங்க மாயாவின்னு ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேப்பில் இந்த கதையை பற்றி ஞானவேல் சார், ரோஜா கம்பெனிஸ் ஞானவேல் சார், அவர் தான் நம்ம ஆனந்தம் படம் பண்ண வேண்டியது, ரொம்ப டேஸ்டான ஒரு முக்கியமான ஒரு என் லைஃப்பில் முக்கியமான ஒருத்தவங்க. அவர் வந்து இந்த கதையை பற்றி கூட இல்லை, ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி விஷால்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவன் விஷால் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு என் கூட படம் பண்ணணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் என்னென்னா, இவ்வளோ முக்கியமான படம், இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ மாசு, அவர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி யாருமே ஒத்துக்கலை. எனக்கு என்னென்னா, விஷால் மேலே எனக்கு எப்பயுமே அந்த அந்த ஃபஸ்ட்டு படத்தில் கனெக்ட் ஆனதுனால பெரிய அன்பு உண்டு. சின்ன கேப்பில் என்னை கூப்பிட்டு எங்கேயோ காரில் கூப்பிட்டு போவார். முதலாளியுடைய பையன், அந்த ஒரு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு இது. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவாங்க, வந்து டிஸ்கஷன் நடக்கும்போது தள்ளி அப்படி உட்காந்துருப்பார். எனக்கு வந்து நல்ல சர்ட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஒரு 750 ரூபா சம்பளம் அந்த கம்பெனியில் தான் வாங்கணும். அங்கேருந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னப்போ எனக்கு வந்து என்னென்னா, அப்போது மம்முட்டி சார், மாதவன், அதுக்கப்புறம் வந்து அஜித் சாரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு. அப்பவே சொல்லிட்டீங்க, லைக் அவர் வந்து கேட்டு ஒரு 1 மந்த் ஆயிருக்கும், ஒரு 15-20 நாள் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார். அப்போது பாலாஜி சார்னு சொல்லிட்டு அவரும் அசோசியேட் டைரக்டராக மகாபலிபுரமில் ஒர்க் பண்ணார். அவர் கதை ரொம்ப நுணுக்கமாக கேட்பாங்க. நீ எப்படா திடீர்னு அப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு மாதவன் ஃபிக்ஸ் பண்ணும்போது, ரன்னில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சொன்னார். அவன் எப்படா நீ கேட்டார். அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நீ ஏதோ தைரியத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற, ஆனால் 2-3 விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன், அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்க. அவன் நடந்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் தத்தக்காப்பு இருக்குது, ஹைட்டு, அதை கொஞ்சம் நீ கரெக்டாக அப்படி 2-3 டிப்ஸ் கொடுத்தார். எப்பயுமே அவர் ஒரு சில படங்களுக்கு எனக்கு வந்து பர்சனலாக சில டிப்ஸ் கொடுப்பார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லி சொன்னேன். ஆனால் ஜி வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எதிர்பார்க்காத சம்பளம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க, அவங்க இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னோடனே. அப்போ வந்து ரொம்ப ஜி முடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா, அப்போது வேறு எந்த படமும் பண்ணல விஷால், இதுக்காக தான் வெயிட்டிங். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து, என்னடா நீ அடுத்து எப்படா பண்ண போகிற, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா. நான் வீட்டுக்கு போனால் அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் லிங்குசாமி லிங்குசாமி லிங்குசாமின்னு உன்னை பற்றியாம சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணது வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்காக ஒருத்தர் இவ்வளோ வெயிட் பண்ணுற அப்படியே சொல்லிட்டு கரெக்டாக இந்த படமும் வந்துச்சு. தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் பந்தங்கோடிங்கிற பேரில் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் கேரியரில் வந்து மிக முக்கியமான படமாக அமைஞ்சது. எனக்கும் 225 நாள் இந்த படம். 100வது நாள் அன்னைக்கு தேவி தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறேன். ஃபுல்லு அன்னைக்கு நிரம்பி வழியுது தேட்டர். உள்ளே போனால் என்னுடைய சீட்டில் வேறு யாராவது உட்காந்துருக்காங்க. 8 பேர், நானும் எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் போகிறோம். யாரா உட்காந்துருக்க பார்த்தா ரெட்டி சார், ஜிகே ரெட்டி சார், அவங்க அப்பா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் படத்தை. சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் தள்ளி வந்துட்டு அவங்க சீட்டை எங்கே தேடி பிடிச்சி அங்கே போய் உட்காந்தோம். ஒரு நல்ல காரியம் நடந்தப்போ அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை எத்தனை வருஷம் கழிச்சு நினச்சாலும் அந்த சின்சியர் ஒர்க்கு, ஆடியன்ஸோட கனெக்டான ஒரு விஷயத்தை நம்ம எப்போ நினச்சி பார்த்தாலும் வந்து அது வந்து 18 வருஷம் இல்லை, இன்னொரு 18 வருஷம் கழிச்சு கூட நம்மளுக்கு மனசில் இருக்கும். அது என்னைக்காவது எங்கேயாவது ட்ராவல் போகிறப்ப எல்லாம் பக்கத்து சீட்டில் உட்காந்தவங்க, இல்லைன்னா எங்கேயாவது பார்க்குறவங்கெல்லாம், சார் சண்டைக்கோழி சூப்பர் ஃபிலிம் சார், எப்போ சார் இந்த மாதிரி ஒரு படம் தர போகிறீங்கன்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ட்விட் பண்ண அவர் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, சார் இந்த மாதிரி ஒரு மறுபடியும் எப்போ சார் பண்ணுவீங்க அப்படி கேட்டே இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. சண்டைக்கோழி படம் வந்து எல்லார் மத்தியிலுமே வந்து ஒரு ஈக்குவலான ரிசப்ஷனை வந்து பெற்றுச்சு. யாருமே வந்து முன்னாடி பேசினப்போ சொன்னீங்க, விஜய் சாரே கூட வந்து திரும்ப கால் பண்ணி நல்லா இருந்தது படம். அது எப்படி சார் இருந்தது? அவர் வந்து என்ன சொன்னார், லைக் நான் எனக்கு இது சரியாக புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி சொன்னாரா? இல்லை, திரும்பி நான் இந்த படம் ரிலீஸ் ஆகி வேற ஒரு விஷயத்துக்காக ரத்தின சாருடைய பார்ட்டி வந்து லீ மெரிடியனில் நடந்துருந்துச்சு. நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் தள்ளி நிற்கிறேன். அப்போ விஜய் சார் வந்தாங்க. வந்துட்டு என்னை பார்த்துட்டாங்க, நேராக என்கிட்ட தான் வந்தாங்க. வந்துட்டு, அண்ணா சூப்பராக இருந்துச்சுண்ணா படம்னா. எனக்கு சின்ன உள்ளூர லைட்டாக ஒரு கோவம், அவர் நடிக்கிறேன்ட்டு. நீ தான் செகண்ட் ஹாப்பே கேட்கலண்ணா அப்படின்னேன். இல்லைண்ணா இதுதான் ரொம்ப கரெக்டு, இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வரணும்னு இருந்திருக்கு, அந்த பையன்தான் ரொம்ப சரியாக இருந்துச்சு, அவர் தான் இந்த படத்துக்கு சரி பிச்சிட்டிங்கண்ணா. அந்த செகண்ட் ஹாப்பில் தாளம் போகிற ஃபைட்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் சொல்லி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்புறம் எனக்கு அந்த நிமிஷம் தான் இருந்துச்சு, அவரே சொல்கிறாங்கிறப்ப நானும் சந்தோஷமாயி அப்படியே. இதை வந்து விஜய் சார் சொல்லியிருக்காருங்கும் போது நான் திரும்ப அதை சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த அவ்வளோ ஒரு 1 ஃபிலிம் ஓல்டு ஆக்டர் பண்ணும்போது தான் இந்த படம் வந்து இப்படி ரிசீவ் ஆயிருச்சோ அப்படின்னு எனக்கே ஒரு தாட். நிச்சயமா இல்லை, எனக்கும் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 18 வருஷம் ஆனாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்.
அடுத்து நம்ம செஞ்சிட மாட்டோமா, இந்த இவர் ஏதோ செய்வாரான்னு ஒரு நம்பிக்கை எதனால் இருக்குன்னா, நான் அது விஜய் பிச் பண்ணியிருந்தா கூட என்ன இருக்குன்னா, விஜய் சார் படமாக கூட மாறி இருக்கலாம். ஒருவேளை வந்து இந்த மாதிரி பண்ணதுனால தான் இவர் செய்வார்ப்பா, விஷாலை வச்சு அப்படி ஒரு படம் பண்ணார்ல, அப்படி ஒரு நம்பிக்கை வந்து ஜனங்க மத்தியில் ஆடியன்ஸ்கிட்ட இருக்குது. அது ஏதோ வகையில் நம்மளுக்கு வந்து ஆயிருக்கு. சார் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர்கிட்ட கதை சொல்லும் போதுமே வந்து ராஜ்கிரண் சார் கேரக்டர் வந்து பின்னாடி வச்சுட்டே தான் சொல்லியிருக்கீங்க. நன்றியில் மறந்த ஒரு முக்கியமான அண்ட் அவர் உள்ள வந்ததை பற்றியும் அந்த படம். கேரக்டர் இந்த பேட்டி முடியறதுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாருக்கும் சொல்லிடுவேன், வந்துடும், அது ஃப்ளோவில் நடக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்கிரண் சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ பெரிய தெளிவு, மிகப்பெரிய நாலேஜ். பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். இந்த தாவணி போட்ட தீபாவளி அந்த சாங் வந்து மாண்டே ஷார்ட்ஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது எல்லாரோடையும் அவரையும் நடக்க விட்டுலாம் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 2 தடவை ஷூட்டிங் போச்சு. 3ஆவது நாளோ 2ஆவது நாளோ என்னை கூப்பிட்டாங்க, தம்பி நான் நடந்து வரும்போது மார்க்கெட் பிளேஸ்லலாம் என்னை நடக்க வர்றீங்க, போகிறவன் வரவங்களாம் என்னை உரசிட்டு போகிறான், இந்த கேரக்டருங்கிறது ஒரு கெத்து. நான் கேட்கும்போது அது மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை, அது போயிடும், எல்லா இடத்துலையுமே என்ன அப்படி யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு உள்ள அடிச்சது, என்னடா அது, சரி நான் பார்த்துக்கிறேன் சார். எப்பயுமே எல்லாரும் சொல்கிறது நம்ம கேட்க மாட்டோம். ஒரு கதைக்குள்ளேயே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட், ஒரு கேமராமேனு, ஒரு ஆர்டிஸ்ட்டு உண்மையாக உணர்ந்து ஒரு சில நேரத்தில் சொல்லும்போது, இது எப்பறம் நம்ம மிஸ் பண்ணோம், கரெக்டு தானே சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நடக்க விடல, சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டேன். எங்கேயாவது தான் வரும் அப்படியே ஒரு மாண்டே ஷாட்னா, பந்து உதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் பயந்து நின்னாங்கன்னா அது நிற்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். விட்டால் டான்ஸ் ஆட வச்சுருப்போம், இல்லாட்டா நாங்கள் மாஸ்டர் கூட்டு வச்சப்பா 2 ஸ்டெப்பு போட சொல்லிப்பான்னு சொல்லுறதுக்கு ஆனாலும் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து அவர் இந்த முண்டா சூரியனை சாங்கு கேட்குறாரு, அப்படியே கண்ணை மூடி மொத்தமும் கேட்டார். முடிச்சதுக்கு பிறகு அப்படி கண்ணை திறந்து பார்த்தாரு. அந்த அப்படி அவர் வந்து, தம்பி வைப்ரேஷன் ஆகுது தம்பி, ஐயனார் செல்லம் அப்படியே வைப்ரேட் ஆகுது தம்பி, என்னை பற்றி சொல்லி 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 வந்து இதை விட நல்ல சாங் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி பையன் மேலே ஒன்று கை வச்சில்லேன்னு சொல்லி தேனி கம்பம் சுற்றுப்பத்தி ஏரியாலாம் அவங்க சொன்னதான் சட்டம், அவங்கள தாண்டி எதுவும் பண்ண முடியாது, என்கிட்ட பேசின மாதிரி வேறு யார்ட்டையும் பேசாதீங்கன்னு விஷயத்தை அப்படியே மறந்துங்கன்னே ஒருத்தர் ஃபோன் பண்ணி வச்சு கட் பண்ணி அவர் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் தப்புன்னு மிதிப்பார். மிதிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு மிதி, ஒரே ஒரு டைலாக் தான் வச்சுருந்தேன். அவர் என்னை கூப்பிட்டார், அந்த இடத்துல நிறுத்திட்டார். அவர் ரொம்ப முக்கியமானதுலாம், தம்பி ஒரு நிமிஷப்பா தனியாக கூப்பிடுவார், எல்லாரும் மத்திகளோட பேச மாட்டாங்க. ஒரு டிரெக்டர் தான். சரி சார் அப்படி இவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது தம்பி, கண்ணா அவரை கண்ணா இந்த இடத்துல இன்னொரு பவர்ஃபுல்லாக இன்னொரு இது இருந்தால் நல்லாயிருக்கும், அடித்தா அது வந்து அப்படி இருக்கணும் ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கம்பி கம்போஸ் பண்ண போயிட்டார். இன்னும் ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா இருக்கலான்னார். அது மட்டும் இல்லை தம்பி, நான் மொதல் இங்கே வர்றேன், சரௌண்டிங் மொத்தம் தான் நானும் சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால இந்த 2-3 வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அந்த மீனார். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு அடி அடித்தா புளி அடித்த மாதிரி இருக்கும். அந்த அடியை அதுக்கப்புறம் நான் பல படங்களில் தெலுங்கு படங்களை பார்த்துருக்கேன். அப்படி அடித்து திரும்பி இன்னொருத்தன் வருவான், தூக்கி போட்டு சுற்றுப்பத்தில் இருக்கிற எல்லாரும் உசிரியும் கலந்துருக்கடா, இந்த மண்ணில் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினச்சா தலை வேற கால் வேற தனித்தனியாக போயிடும். இதுதான் என்கிட்ட அந்த டைலாக் ஃபஸ்ட்டு. அவர் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசலாம்னு சொன்னால் அப்போயே ராமகிருஷ்ணன் சார் செட்லேயே இருந்தாங்க, நன்றியில் முக்கியமான லிஸ்ட்டில் அவரும் உள்ள வந்துட்டார். அவர்கிட்ட நானும் அவர் டிஸ்கஸ் பண்ணி டக்குன்னு அங்கேயே 2-3 இன்னொரு எக்ஸ்ட்ராவா அந்த மீட்ரு அவர் சொன்னார், அந்த மீட்ரு பத்தலை மீனார், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க சொல்லிட்டு அங்கே இன்னும் 2-3 வார்த்தை போட்டு அந்த அப்படி தான். விஜய் சார்லேருந்து சூர்யா சார் பண்ணுற படத்துலேருந்து இங்கே விஷால் சார் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்ததா? எப்படி? எதுவுமே மாற்றலை. அப்படியே தான். பர்டிகுலராக செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு தாளம் போடுற மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வரும். சார் அதை நான் கேட்கலாம் நான், ஏன்னா ரொம்ப ஐகானிக்கான நிறைய ஃபைட் இருக்குது, அந்த பஸ் ஃபைட்டும் சரி, அந்த தாளம் போடுற ஃபைட்டு சொல்லுங்கள் சார். நீங்கள் அது பஸ்ஸில் அடித்ததுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் பேக்கில் என்னென்னா வந்து பையன் மேலே ஒன்று கை வச்சிலே, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக், எல்லார் வாயிலேருந்து இது வரும், தெலுங்கில் போனாலும் சொல்லுவாங்க, அப்பாய் மீது ஒட்டி செய்யப்பட்டலே அடிக்கிறப்போ அது பெரிய விஷயம். விஷால் வந்து அங்கேயே வந்து அவனை ஒத்துக்கிட்டாங்க, நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க ஃபீலு. அப்படியே வந்து ஒரு காசின்னு ஒரு பில்டப் பண்ணி வந்துட்டு பஸ்ஸில் விட்டு அடித்ததுக்கு பிறகு அப்படியே வந்து பையன் யாருன்னு தெரிஞ்சு அவங்க அப்பா ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அந்த பேக்கிங் எல்லாம் ஆனதுக்கு பிறகு அந்த செகண்ட் ஹாப்பில் அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கை என்னென்னா, எனக்கு என்னமோ கதைக்குள்ளே அது வந்து உள்ள அந்த நேரத்தில் அவங்க ஒத்துப்பாங்கன்னு தோணுச்சு. அந்த தாளம் போடுற ஃபைட்டை வந்து தேட்டர் வந்து அப்படி இருந்துச்சு.
அப்புறம் விஷாலுக்கும் நிறைய ஆக்ஷன் சார்பாக வந்து ஒர்க் பண்ணதில் அவங்க ஆல்ரெடி எல்லாமே கற்றுருக்காங்க. ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி தான் இருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ரோப் நாலேஜ் எல்லாம் வேறு யாராலையும் அப்படி பண்ண முடியாது. நாங்கள்லாம் கிளைமேக்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு போயிடுவோம். லால் சாரையும் அவரையும் 2 பேரும் அப்படியே வந்து அப்படி தொங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்ணல் கண்ணன் தான் மாஸ்டர். மாஸ்டரும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பார். நியாயம் பண்ணிட்டாங்க. அந்த ஹைட்டு மொத ஒரு பேனர் வந்து அந்த கோடம்பாக்கிலேருந்து இறங்கி வர அந்த இடத்துல வந்து சட்டை கிழிஞ்சி அந்த அப்படி ஒரு சின்ன பிளட்டு போட்டு அப்படி நின்னா, என்ன மாதிரி இருக்குங்கப்பா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யார் இது இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி வந்துல அப்படி ஏறிட்டாங்க. ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த சக்ஸஸ் நீங்கள் தியேட்டரில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் சார் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஒரு நெருக்கமான ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். என்ன சொன்னார்? உண்மையை சொல்லணும்னா டைட்டில் வந்து சண்டைக்கோழின்னு வச்சோம். படத்துக்கு பிறகு ஒரு சண்டையும் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். இப்போ பயங்கரமான ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நாங்களாம் ஒன்று சேர்ந்துட்டோம். படம் ரிலீஸுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சண்டை எப்பயுமே நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஹிட்டு வந்து ஆனால் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. சண்டை பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டோம்ல. அவங்க அப்பாலாம் எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த இன்றைக்கும் என் மேலே அவ்வளோ பெரிய பையன் மாதிரி அவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நான் இந்த ஃப்ளோவில் நன்றி சொல்லாமல் போனாலும் போயிடுவேன். கண்டிப்பாக அதை சொல்லணும்னு தோணுது. மீரா ஜாஸ்மின் இந்த படத்துடைய ஹிட்டு பற்றி பேசும்போது, இந்த 18 இயர்ஸ் ஞாபகப்படுத்தும் போது அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்ன ஒரு இன்றைக்கி மறுபடியும் வந்துட்டாங்க. நான் வந்து இவங்க தான் அடுத்த சாவித்திரின்னு நினச்சேன் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அப்படியே வந்து ஷூட் பண்ணும்போது அப்படியே நிரம்பி வலியுது எடுத்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இருப்பாங்க. ஒரு சிலட்ட தான் அந்த எனர்ஜி பார்க்க முடியும். அப்படியே தகன்னு. ஆக்சுவலி அவங்கள நான் மனசில் வச்சு பண்ணல. நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹீரோயின் வேணும் தான் நினச்சி பண்ணேன். ஒரு நாள் சடனாக நம்ம ஆஃபீஸ் வந்தாங்க. யார் ஹீரோயின் நாங்கள் தேடிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கதை கேட்கணும்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லு என்ன கதை, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்கும்போது கதை சொன்னப்போ ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா நான் ஏன் பண்ணக்கூடாது கேட்டு இது இல்லை ஆல்ரெடி உங்க கூட ஒர்க் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமான்னு நினச்சி தான் பண்ணேன்னொன்னே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னொன்னே சரி நான் விஷால்கிட்ட பேசினேன். கம்பெனியில் சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தா அவங்கள ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர். எனக்கு இன்றைக்கும் வந்து என் கூட எப்பயுமே வந்து பேசுவாங்க. சென்னைக்கு வந்தால் ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ரன்னு சண்டைக்கோழி. இந்த உலகம் மொத்தம் எங்கே சுற்றினாலும் யாராவது அதை பற்றி பேசினா எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எங்கே போனாலும் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. எல்லோரும் ரன்னை பற்றி சொல்கிறாங்க, சண்டைக்கோழி பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் வந்து என் கூட ஒர்க் பண்ண கேமராமேன் ஜீவா சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ரன்னில் அவர் தான். சண்டைக்கோழியில் பாதியில் அவங்க வந்து பண்ண முடியாமல் எனக்கும் அவருக்கும் சின்னதாக ஒரு இதாச்சு. டைட்டில் மாதிரியே சண்டைக்கோழின்னு வச்சதுனால சின்னதாக வந்துச்சு. அதெல்லாம் ஃபியூச்சரில் மறைஞ்சிருச்சு. நீரோக்ஷா கேமராமேன் அதை பேலன்ஸ் பண்ணி செகண்ட் ஹாப் அவர் தான் வந்து பண்ணார். இந்த படம் ரிலீஸ் அப்போ நான் கும்மோட்டில் இருந்தேன். மொதல் ஃபோன் வந்து கேவி ஆனந்த் சார், 2வது ஃபோன் வந்து ரவிகேசன் சார். ஏன்னா திடீர்னு கேமராமேனாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, சார் இது யார் சார் பண்ணா, கிளைமேக்ஸ் யார் எடுத்தா, இன்டோல் பேக் யார் எடுத்தா, அப்படி கேட்டே இருப்பாங்க. செம்ம படம் சார், நீங்கள் முழுக்க ஒரு லவ் படம் பண்ணுங்க சார் கேவி ஆனந்த் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னார். ரவிகேசன் சார் எங்கள் ஊரில் அப்படி தான் சார், நான் போன இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிச்சிட்டான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு அவரும் இந்த படத்தை பயங்கர என்ஜாய் அப்படின்னு சொன்னார். இப்படி நல்ல அற்புதமான 2 நல்ல கேமராமேன்ஸ் இந்த படத்துக்குள்ளே. இந்த படத்தில் என்னுடைய அசிஸ்டன்ஸை பற்றி சொல்லணும். நிறைய நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க. ஒரு படம் அமைகிறதுங்கிறது அதெல்லாம் சேர்ந்து தான். அந்த 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 காலகட்டத்தில் அந்த படம் பண்ணும்போது அதுக்கு முந்தின படம் எனக்கு சரியாக போகல. எனக்கு வந்து என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, சினிமா தவிர்த்து வேறு எதுவும் யோசிச்சதே இல்லை. நான்லாம் மனசில் அப்போது டிஸ்கஷன் போனால் நம்மளை தவிர்த்து யார் சீன் அவ்வளோ நல்லா சொல்ல முடியாது, சினிமாவை என்ன தவிர்த்து யாரும் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்ட ஆள் கிடையாதுங்க மாதிரி ஒரு மைண்டில். தோத்தப்போ தான் எனக்கு தோணுச்சு, இன்னும் கற்றுக்கிறது நிறையா இருக்கும் பொருக்கு. ஐயோ என்னடா இது நம்ம லைஃப் வந்து 2 படத்தோடய முடிஞ்சு போச்சா அப்படின்லாம் தோணுச்சு. இந்த படம் 100% ஜெயிச்சே ஆகணுங்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி வேலை. ஒரு மாதிரி என்னென்னா முழுக்க அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, அப்படி ஒர்க் பண்ணிடணும்னு சொல்லி தான் இந்த படத்துக்குள்ளே அப்படி ஒர்க் பண்ணது. அது நான் மட்டுமே காரணம் கிடையாது, அது அமைஞ்சி வந்தது. தெலுங்கில் வந்து இந்த படம் பந்தங்கோடிங்கிற பேரில் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணம் வந்து விக்கி தான். இந்த படத்தை வந்து எத்தனையோ ரைட்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து ரீமேக் பண்ணுமே சொல்லிட்டு ராம் சரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சஞ்சீவ் சார் கேட்டார், அல்லு அரவிந்த் சார் கேட்டாங்க அல்லு அர்ஜுனுக்காக. இப்போயும் நான் ஹைதராபாத் போனேன்னா என்டிஆர் மீட் பண்ணும்போது
அவர் சொல்லுவார், இந்த படத்தில் இருக்கிற சீன் பை சீன், டைலாக் பை டைலாக் சொல்லுவார். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சண்டைக்கோழின்னு டைட்டில் வச்சது நிறைய சண்டைகள்லாம் வந்ததுன்னு சொன்னீங்க. பட் அந்த சண்டைக்கோழின்னு டைட்டில் அதே எப்போ வச்சிங்க சார்? முடிக்கும் போது ஸ்கிரிப்ட் முடிக்கும் போதே இந்த கதை பண்ணும்போதே படம் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம டெய்லி வேலைகள் லிஸ்ட் எழுதுவோம் தெரியுமா? காலைல வந்தோடனே ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது எதில் ஆரம்பிப்போம்னா, டைட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எந்த வேலையில்னா அசிஸ்டன்ஸை சொல்லுவேன், டைட்டில் பிடிக்க வேண்டும் எழுதிக்கடா அப்படின்னு. அதான் முதல் வேலை, டாஸ்க். ஆமாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக போவோம். இப்படி பேசி வெவ்வேறு டைட்டில் பேசினோம். சடனாக ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, என்னன்னா இந்த டைட்டில் எப்படி தெரியுமா, தேட்டரில் வந்து அப்படி ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஓடுச்சு. ஒரு சில விஷயம் அப்படி நடக்கும். சண்டைக்கோழி ஓடுது எனக்கு முன்னாடி, தேட்டரில் இருக்கும்போது இல்லை, மைண்டில் கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஓடுது, ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி. ஓகே ஓகே, சண்டைக்கோழி அப்படி ஓடுது. அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணது. சார் நீங்கள் நடுவில் ஒன்று சொன்னீங்க, ஜி பண்ணி தோல்வியானப்போ வந்து நான் ரொம்பவே டவுன் ஆகிட்டேன், அப்போ வந்து எனக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது அப்படின்றது. இப்போ அந்த வெற்றி தோல்வின்றத வந்து அப்போது வந்து மேபி 2 படம் முடிச்சு அந்த டைமில் இருந்தப்போ நீங்கள் கொஞ்சம் பயந்துருக்கலாம். பட் ஆனால் ஓவர் த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 முறை தான் எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ஒன்று 2வது படத்துக்கு, ஏன்னா செகண்ட் படம் வந்து ரொம்ப டேரக்டர்ஸுக்கு ஓடாது, அதுக்கு பெரிய பட்டியலே இருக்குது. நான் 2வது படம் செட் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, ஒரு காதலும் வீரமும் 100% 74வது ஓடணும். என்னடா இப்படி ஒரு படம் எடுத்தான் டப்புன்னு இப்படி ஒரு அப்படின்னு ஆகிடக்கூடாது, சேஃப்டி இருக்கணும், சக்ஸஸுக்கான எல்லா அம்சமும் அதில் இருக்கணும் அப்படின்னு நம்பி செஞ்சது. அது நல்லா வந்துச்சு. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆனந்தத்துக்கும் ரன்னுக்கும் டெட் கான்ட்ராஸ்ட்டு. அது மாதிரி ஜி, இவன் இப்படியெல்லாம் பண்ணான்னா பண்ண மாட்டாங்கப்பா, நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது. மணிவண்ணன் சார்ட்ட அது இருக்கும். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அப்படியே வேறையாக இருக்கும். அப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் அரசியல் அந்த லைன் பேசும்போது எனக்கு அவ்வளோ பெப்பியான இருந்த ஒரு படம். லேட்டு, அந்த நேரத்து சுச்சுவேஷன், அந்த ப்ரொடியூசருடைய அந்த நேரத்து விஷயம், அதெல்லாம் இதாகி அந்த படம் சரியாக போகல. சண்டைக்கோழி பண்ணும்போதும் அப்படி தான், என்னது 3வது படத்துலேயே நம்ம வந்து இப்படி ஐட்டமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அந்த கோழி சிலிப்பிட்டு நிற்கும் பார்த்தீங்களா அந்த படத்தில் ஒரு டைட்டில் போடும்போது, அதான் நான் அந்த டைமில். ஆமாம், யாராவது தொட்டால் அப்படி ஆகும், அப்படி இருக்கும். அப்படி தான் ஒர்க் பண்ணேன். யுவன் சங்கர் ராஜா நன்றி சொல்லும்போது மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஆட்களில் யுவன். எனக்கும் அவருக்கும் சிங்க் அப்படி இருக்கும். நான் எப்படி கதை சொல்கிறேனோ அந்த மீட்ரு மிஸ் ஆகாமல் ரீரெக்கார்டிங்ஸ், எனக்கு ஒரு மீட்ரு இருக்கும். நான் கதை சொல்லும்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன சவுண்டோட கூட நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். அந்த பர்டிகுலராக அந்த லால் சாருடைய இன்ட்ரடக்ஷன் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக, அவர் அதுக்கு முன்னாடி வந்து பேக் ஷாட்லலாம் வருவார். ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அந்த அவரை அட்டன் பண்ணுவான் ஒன்று வீட்டில், சாப்பாடு எடுத்து வந்த ஒரு சீன். அந்த சீனை நான் சொல்லும்போதே சில சவுண்டு சொல்லுவேன். நான் என்ன நினச்சனோ, என்ன நினச்சி எடிட் பண்ணுறனோ அந்த மீட்ரு மிஸ் ஆகாமல் அந்த அந்த பர்டிகுலர் அந்த சவுண்டு பாருங்கள், அப்படி இருக்கும். அந்த எனக்கும் அவருக்கும் அப்படி சிங்க் ஆகும். உதாரணத்துக்கு கத்தி எடுத்து வருவான், தப்புன்னு பிடிச்சவனை தூக்கி போட்டதுக்கு பிறகு அவன் உட்காந்துருப்பான், தங், சின்ன வெயிட்டிங்கு, ஆட்கள்லாம் பார்த்தாங்க, அவனை நோக்கி போகிறப்ப தடுத்ததுக்கு பிறகு தங், அப்படி வெயிட்டிங்கு. அப்போ ஒரு சாப்பாடு எடுத்து வைப்பான், அப்போ ஒரு லாயர் ஒருத்தர் வருவார், அந்த டைமிங்கு அவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளோ கட் ஆகும், திரும்பி பார்ப்பார், பார்த்துட்டு பேச்சு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறானா சொல்லிட்டு கிளாக்னு தூக்கி கத்தி எடுத்து போடுவார். அவன் செத்ததுக்கு பிறகு யாருன்னு தெரியுதா, மலவராயர் பேரன் அப்படி சொல்லி பேச ஆரம்பித்தப்போ அவருடைய மியூசிக், பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக், இது எல்லாமே என்னென்னா கதை சொல்லும்போது ஒரு ரிதம் இருக்கும், அந்த மேக்கிங்கில் இருக்கும். அது அப்படியே வந்து அவர் அப்படி ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப அப்படி பிடிக்கும். எஸ் சார், கண்டிப்பாக. சாங்ஸுமே வந்து இன்னுமே மெமரபிளான சாங். ஆமாம் ஆமாம். அந்த ஸ்டார்டிங் அந்த காலேஜ் சாங்லேருந்து தாவணி போட்ட தீபாவளி வந்து அடிச்சிக்கவே முடியாது எல்லாரும். ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? தாவணி போட்ட தீபாவளியே சொல்லலாம். ஆமாம், தாவணி போட்ட தீபாவளிக்கு ஆல்ரெடி போட்ட டியூன் வேறு. ஓகே. இவனுடைய முதல் படம் எனக்கு. அப்போ வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சாங் வந்து உதாரணமாக சொல்கிறது தப்பாக நினைப்பாங்களோன்னு ஒரு இது இருக்கும். யுகபாரதி தான் அந்த சாங் எழுதுனாங்க. முதல்ல போட்ட டியூன் வேறு, எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டு சின்ன கேப் எடுத்துக்கிட்டோம். நான் கிளம்பி போயிட்டுருக்கேன், இவனும் அப்படி கிளம்பிட்டார். திடீர்னு ஒரு ஹிந்தி சாங் எனக்கு ஞாபகம் வருது. ஜேசஸ் முத ஹிந்தியில் பாடின ஒரு சாங்கு. அந்த சாங் எனக்கு வந்து ஞாபகம் வந்தவுடனே யுகபாரதிக்கு ஃபோன் பண்ணி, பாரதி இந்த மாதிரி இந்த சாங் வந்து எனக்கு வந்து மாதிரி தான் இருக்கணும்னு தோணுது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மீட்டருக்கு எழுதிருங்க, இவன்கிட்ட நேரடியாக அதை பற்றி சொல்ல வேணாம், அந்த லிரிக்ஸ் கொண்டு கொடுப்போம், எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்தோடனே அந்த லிரிக்கை வெவ்வேறு மாதிரி பாடுறா அப்படி இவன். நம்ம நினச்ச சாங் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி தள்ளி உட்காந்துருக்கேன்.
சும்மா வந்து நேரடியாக சொல்லாமல் தள்ளி நான் அந்த சாங் அப்படி ஹம் பண்ணுறேன். அப்படி வாசியே இருந்தவர் டக்குன்னு என்ன ஒரு மாதிரி அவர் ஹம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஃபீல் பண்ணார். ஜி வாங்க சரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அதே டைப்பில் கொஞ்சம் அப்படியே போட்டார். ஓகேடா பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி வந்துச்சு. ரஜினி சார் இப்போ ரீசெண்டாக கூட ஜிகர்தண்டா $XX வந்து தமிழ் சினிமாவில் கருப்பாக ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அது ரஜினி சார் கணக்கில் தான் ஆமாம், 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 ஆமாம். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய பேர் விஜயகாந்த் சார்லேருந்து லைக் முரளி சார்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க லெஜெண்ட்ஸ். ஈவன் வந்து அப்படி வந்து விஷால் சாரும் வந்து அதை மறந்துட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு பையனாக வந்து என்ஜாய் பண்ணாங்க இப்போ வரைக்குமே. ஏர்போர்ட்டில் கீழே முதல்ல பெருசாக அறிமுகமாகல விஷாலை பார்க்கல அவங்க மீரா ஜாஸ்மின். மதுரைக்கு போகிறதுக்காக காரைக்குடி போகிறதுக்காக ரெடியாகி போனப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு மேலே வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் கீழே பார்த்தேன் உங்கள் ஹீரோவை, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காரு அப்படின்னாங்க. சார் நீங்கள் பாலாஜி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி விஷால் சாரோட வாக்கில் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணும். நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? நான் அதில் ரொம்ப அந்த லாங் ஷாட் வைக்கும்போது இல்லைன்னா கொஞ்சம் ஒய்டாக வைக்கும்போதெல்லாம் ரொம்ப கான்சியஸாக தான் இருந்தேன். அவரை ஃபஸ்ட்டு நடிக்க விட்டு பார்த்துட்டு அவர் சொல்லியும் கான்சியஸ் ஆக்கிடக்கூடாது. அதனால அவர்கிட்ட இதை பற்றி பேசிடவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா சொன்னால் அதுவே ஒரு இதாகும். அதனால் நான் என்னென்னா நடந்து வரும்போது சும்மா நான் என்னுடைய ஃபீலுக்கு வந்து விஷால் கொஞ்சம் பாருமா என்ன சொல்லிட்டு நான் கொஞ்சம் நடந்து காட்டுவேன். அவருக்கு வந்து பிடிச்சிட்டாரு, ஏதோ சம்திங் இது சொல்ல வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேனேஜ் ஆகிடுச்சு நல்லா. உங்கள் படம் வந்து பார்க்கும்போது வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் ஒரு நியூ ரூட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு, நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கான்சியஸாக எடுத்த முடிவாது. எனக்கு ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். எத்தனை சண்டே படத்துலன்னு கேட்டு தான் சின்ன வயசுல படத்துக்கெல்லாம் போவேன். எங்கள் சின்னன்கிட்ட கேட்பேன், இந்த படத்தில் எத்தனை சண்டைன்னு கேட்டு தான் படத்துக்கு போகிற ஆள். அது இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரு சிலரை பற்றி கம்பேர் பண்ணல எங்கள் அண்ணன்ல சின்ன வயசில் கேட்பேன், இவரும் ஒரு சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆக்ஷன் அந்த ஃபீல் அது மேலே பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட். பர்டிகுலர் இந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து இந்த காரில் ஏறி திருட்டுத்தனமாக உட்காந்து அந்த அருங்குளம் அந்த ஃபைட்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அப்படியே வந்து நான் தான் அது அந்த மூடு என்னுடைய மூடு தான். எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சின்ன தகராறுலாம் வரும். அப்போது நான் பரமக்குடி பக்கத்தில் லட்சுமணன் ஊர். அந்த ஏதோ ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் சண்டை வளர்த்துட்டு வந்தாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மொத்த பேர் ஒன்று சேர்ந்து திருப்பி போய் அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆவாங்க. அப்போ சின்ன பையனாக இருப்பேன். அப்படி வந்து பின்னாடி வந்து எங்கள் அண்ணன் பின்னாடியெல்லாம் நிற்பேன். இப்போ எந்த நிமிஷமும் எல்லாம் கிளம்புறாங்க, நம்மளும் கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு மூடு சின்ன வயசில். அப்போது தள்ளி நின்று வாத்தியார் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பொறுப்பானவங்கலாம் எப்போ எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாங்கிறப்போ எனக்கு கோபமாக வரும், இருந்தாலும் ஏன் கட்டையை போடுறான், கிளம்பி போக வேண்டியது தானே, அடிக்க வேண்டியது என்ன மாதிரி மூடு இருக்கும். அந்த மூடு சின்ன பசங்களாம் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க எல்லாம் போங்கம்பாங்க. அப்போ மெதுவாக சுற்றி யார் பின்னாடியாக போய் நின்றுக்கிறது, எப்பா விடுங்கப்பா காலைல பேசிக்கலாம்பாங்க. ஐயோ நடக்காது பொறுக்க. இந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது சண்டை நடந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், எத்தனை பேருக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது. ஆனால் அந்த வயசில் ஒரு மூடு இருக்குல்ல, அந்த ஒரு வீரம், அந்த அந்த ஃபீலு. அப்புறம் ஒரு ஆக்ஷன் படத்தை நான் பார்க்கும்போது எடுத்தமா இம்மிடியட்டாக ஃபைட்டு அந்த மாதிரி வர்றதை கூட நான் ரசிக்க மாட்டேன். ஏன் அந்த ஆக்ஷன் நடக்குது அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதை எப்படி ஷூட் பண்ணுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் எப்பயுமே நினைப்பேன். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் பிளாக் வந்து நான் ரொம்ப ரசித்தது வந்து தமிழில் பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிரபாகரன். அது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு. அதுக்கு லீடு வந்து 34-35 நிமிஷம் விஜயகாந்த் சார் இல்லை, ஒரு சரியான நேரத்தில் அப்படி வருவார்ல. அதுக்கு முன்னாடி 3 இடத்துல வருவார்னு நம்ம நினைப்போம், அங்கெல்லாம் இல்லை. இங்கே வந்து அந்த எமோஷன் அப்படி பில்ட் ஆகி அந்த ஆக்ஷன் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த இது அதுதான் என்னுடைய படங்களில் வந்து இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படி தான் ஓரளவு செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சமீபத்தில் பார்ப்பேன், ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் நம்ம திட்டுவாங்க. எதை குறித்து பேசும்போது பார்த்தா உள்ள கமெண்ட்ஸில் இன்னும் புதுசாக அதை கெட்ட வார்த்தை சொல்ல போகிறாங்களா என்ன, இந்த அஞ்சான் படத்துக்காக மீம்ஸில் பண்ணதை விட வேறு ஏதாவது இருக்கா, இன்னும் சரியான ஒரு படம் விஷால்லாம் சொல்லுவான் என்கிட்ட ஒரு டேட் படம் பண்ணலாம்ல கம்பெனிக்கு. இவ்வளோ பெரிய ஹிட்டில் இருக்கும்போது வெற்றிமாறன் அந்த மாதிரிக்காக நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. அதுக்காக அட்வான்ஸ் கூட வந்து எனக்கு வந்து கொடுக்க போனால் கூட வாங்க மாட்டேன். ரஜினி சாருக்கு கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன், செகண்ட் ஹாஃப் வந்து என்ன மேக்கிங் அதை பற்றிலாம் பேசவே இல்லை. அவர்லாம் சர்வசாதாரணமாக இவ்வளோ ஒரு படத்தை ஈஸியாக எடுத்துட்டாங்க. லியோ ரிலீஸுக்கு முன்னாடியே சீன் பை சீன் டைலாக் எனக்கு தெரியும், அடுத்தவர் பண்ணக்கூடிய கதையும் எனக்கு தெரியும். லியோவில் ஸ்கிரிப்டாக சின்ன குறைகள் இருந்துச்சு, அதை நான் அவர்கிட்ட கதை கேட்கும்போது சொல்லியிருக்கேன். ரீல் குட் ஃபிலிம்ஸ் வழங்கும் G Squad லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ் விஜயகுமார் நடிக்கும் ஃபைட் கிளப் வெற்றி நடை போடுகிறது.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.